இன்றைக்கி சுவையான சூப்பரான மாங்காய் தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு 2 மாங்காய், 10லேருந்து 15 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பூண்டையும் ஜீரகத்தையும் அரைச்சிக்கிட்டு அப்புறம் மாங்காவையும் போட்டு அதிலேயே அரைச்சிக்கோங்க. அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. குறன்னு அரைச்சிக்கோங்க. இப்போது கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் நல்லெண்ணெய் 1 குழிக்கரண்டி ஊற்றி இப்போது கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகா இருக்கு இல்லையா, அதை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கடுகு பொரிஞ்சதும் பூண்டு 10லேருந்து 15 பல்ல சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது பூண்டு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் என்னோடய மாங்காய் புளிப்பு கம்மியாக இருந்ததுனால 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள் மாங்காய் புளிப்பு அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் அதிகமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி மிளகாத்தூள், நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு எல்லாமே ஒன்றா சேரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஸ்லோவில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் கண்டிப்பாக ஆகும். இப்போது தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை ஸ்லோ பண்ணி அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சுவையான சூப்பரான மாங்காய் தொக்கு ரெடி. இது இட்லி தோசையோடையும் சாப்பிட்லாம், சாதத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.